ஹலோ, நான் உங்கள் பாசிட்டிவ் நசீர் பேசுகிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், சண்டே எப்படி பயன்படுத்திக்கலாங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். நான் அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ரைட்டு, முன்ன சொன்னது தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். சண்டே பொறுத்தவரையில் நிறைய பேருக்கு எப்படி தெரியுமா போகுது, ஜாலியாக போகணும், ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்துன்னாக்கா அன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நாளாகவே நிறைய பேர் ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்காக ஒரு சில டிப்ஸ் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட்டு, ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். என்னுடைய அங்கிள் ஒருத்தர் நெய்வேலி என்எல்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவருடைய நண்பர் பொறுத்தவரையில் அவர் என்ன சண்டே பண்ணுவார்னாக்கா, 2 ஹாபியை பிஸ்னஸாக மாற்றுற மாதிரி பண்ணார். எப்படின்னாக்கா, ஒன்று வந்து கார்டனிங். வீட்டை சுற்றிலையும் வந்துன்னாக்கா பலவிதமான பூக்கள், பலவிதமான பழங்கள், பலவிதமான காய்கறிகள் இந்த மாதிரி போடுறது அவருக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு. அதே சமயத்தில் தன் தேவைக்கு போக மீதி பூராமே வந்துன்னாக்கா செல்லிங்க்கு அங்கே இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய கடைக்காரங்க கூட வாங்கிட்டு போயிடுவாங்க. அதே சமயத்தில் அவர் இன்னொன்றும் பண்ணுவார். இது வந்து அவர் ஒய்ஃப்லாம் பார்க்குறாங்கங்கிறது இல்லாமல் கூடுதலாக எதை ஒன்று தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி டெய்லரிங் கற்றுக்கிட்டார். வாரத்தில் ஒரு நாள் டெய்லரிங் போயிட்டு அவர் இப்போ வந்துன்னாக்கா அவரும் வந்துன்னாக்கா ரொம்ப ஃபேமஸான டெய்லராகவே அவர் மாறினார். அப்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சண்டே வந்து அவருக்கு டபுள் இன்கம் கொடுக்கக்கூடிய நாள் மாதிரி. ஒன்று கார்டனிங்கில் இருந்தும் ஒரு இன்கம் வரும், அதே மாதிரி டெய்லரிங்கில் இருந்தும் ஒரு இன்கம் வரும். ஸோ அந்த மாதிரி டைமை பொறுத்தவரையில் சண்டேவை வேஸ்ட் பண்ணாமல் பயன்படுத்திக்கிற சமயத்தில் இன்னொரு டிப்ஸ் எப்படின்னாக்கா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் விளையாட்டாக டிராயிங் கற்றுக்கிட்டார். அந்த டிராயிங்கிறது வந்துனாக்கா கொஞ்சம் எப்படி கண்ணு காது மூக்கு வரைகிறது அப்படி இப்படின்னு சொல்லி வரைய கற்றுக்கிட்டவர் பின்னாடி வந்துனாக்கா நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக மாதிரி ஆர்ட் மூலியமாக நிறையா சம்பாதனை செஞ்சாருங்க. அதே போல் இப்போ உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து என்ன சண்டே வந்துன்னாக்கா வேஸ்ட் பண்ணாமல், ஒரு பையன் கூட பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரி சண்டே வந்துனாக்கா டிரைவிங் கிளாஸ் நான் டிரைவிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டிரைவிங் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு அவன் போயிட்டு ஒரு நாளைக்கு வந்துன்னாக்கா எனக்கு 500 கொடுத்தாங்க, 1000 கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது இருக்கக்கூடிய சண்டேஸ் பொறுத்தவரையில் ஒன்று அப்படி கொண்டு போகலாம், அல்லது வந்துன்னாக்கா பிரயோஜனமாக ஏதாச்சும் ஒரு 2 hour கோர்ஸ் ஏதாச்சும் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சண்டே கோர்ஸ்னு எங்கேயாச்சும் நடத்துவாங்க. அந்த மாதிரி கோர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். கிட்டத்தட்ட யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் 6 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்களோ 10 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்களோ அதை பற்றி பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் அந்த நாள் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு 12 மணி நேரத்தில் ஒரு 4-5 மணி நேரம் இதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃப்யூச்சராக இருந்தாலும் சரி, உங்களுடைய க்ரோத்தாக இருந்தாலும் சரி, உங்கள் டேலண்ட்டில் தான் இருக்குது. அதனால் நான் என்னத்தை சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, உங்களை பொறுத்தவரையில் சண்டே பொறுத்தவரையில் ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடையாது, சண்டே பொறுத்தவரையில் ஒரு என்ரிச்மெண்ட். புரியுதுங்களா?